வணக்கம். உடம்பை பாதுகாப்போம். உங்கள் உடம்புதான் உங்கள் செயல்பாடுகளை அனுதினமும் பாதுகாக்கக்கூடியது. உங்கள் செயல்படுவதை நிறுத்திவிட்டால் உடம்பு உங்களுக்கு இல்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுடன் இருக்கப் போவது உங்கள் உடம்பு மட்டுமே. உங்கள் உடம்புக்காக நீங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு உங்களை பாதுகாத்து கொள்ளும். நீங்கள் என்ன உண்கிறீர்கள், என்ன உடற்பயிற்சி செய்கிறீர்கள், எந்த அளவுக்கு உடலுக்கு ஓய்வு தருகிறீர்கள், மன அழுத்தத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதையெல்லாம் பொறுத்துதான் உங்கள் உடம்பு உங்களை பாதுகாக்கும். உங்கள் உடம்பு மட்டும்தான் நீங்கள் வாழும் வரைக்கும் நிலையான உங்களுக்குரிய விலாசம் என்பதை ஞாபகத்தில் வையுங்கள். உங்களை தவிர வெளியாட்கள் வேறு யாரும் உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மூச்சு பயிற்சி நுரையீரலுக்கு பாதுகாப்பு, தியான பயிற்சி மனதுக்கு, யோகாசனம் முழு உடம்புக்கு, நடைப்பயிற்சி இதயத்திற்கு, சிறந்த உணவு செரிமான உறுப்புகளுக்கு, நல்ல எண்ணங்கள் ஆன்மாவுக்கு, நல்ல செயல்கள் உலகுக்கு. இதை உணர்ந்து வாழும்போது வாழ்க்கை வளமாக்கி கொள்ள பாதுகாத்து கொள்வோம் உடலையும். நன்றி.